சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனி வக்ரம். இப்போ தான் சனி பயிற்சி ஆயிருக்கு. மீனத்தில் வந்து சனி உட்கார்ந்தானே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்மளே வந்து பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. ஆனால் இந்த மாற்றமும் பாருங்க நம்மளை வந்து பயமுறுத்துற மாதிரியே சில விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இந்த பயத்துல நம்ம என்ன வெளியே வராமல் இருக்கும். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சனி வக்கரம்னு சொல்கிறாங்களே, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயத்துலேருந்து எப்படி விடுதலை ஆகுது, எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி வந்து வக்கரம் ஆகிறாரு. ஜூலை மாதம் 26 இரவு முடிஞ்சால் 27 வக்கரமாகிற சனி வந்து டிசம்பர் மாதம் 10 இரவு 11 வரைக்கும் வந்து தன்னுடைய வக்கர கதியில் இருக்கிறார். சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து எல்லா கிரகங்களுக்குமே கிடைக்கும். அந்த சூரியன்ல இருந்து பாருங்க 6, 7, 8 கிரகங்கள் வந்து சூரியனுடைய தூரத்துல இருந்து விலகுறப்ப வந்து சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காது. இந்த சூரியனுடைய கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினாலதான் பாருங்க அந்த கிரகங்கள் வந்து வக்ரம் ஆகுது. அப்போ முன்னும் பின்னுமா தன்னுடைய டிராவல்ல இருக்கிறப்பதான் வந்து வக்ர கதிகளை இயங்க ஆரம்பிக்குது. இப்போ நாம வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பாருங்க பின்னாடி திரும்பி பார்ப்போம்ல, இதான் வந்து வக்ரம் அப்படிங்குது. இந்த வக்கர சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து ஒரு சில சாதகத்துல வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க வந்து திடீர்னு பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவங்களே வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு ஜாதகத்துக்கு மாரகத்தையும் கெடுபலங்களையும் கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப இங்கதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இப்ப சனி வந்து ரேவதி 1ஆம் பாதத்துல வக்கரம் ஆகுறாரு. ஆனா இந்த வக்கர காலகட்டத்துல பாருங்க தன்னுடைய ராசியை விட்டு எங்கேயும் வெளியே போகல. அவர் வந்து மீனத்துக்குள்ளேயே இருக்காரு. மீனத்துக்குள்ளே சனி பகவான் வந்து ரேவதி 1ல இருந்து உத்திரட்டாதிக்கு வராரு. அப்ப இருக்கிற சனி பகவானுடைய வக்கர காலங்கள்ல வந்து அக்டோபர் மாசம் 31 வரைக்கும் குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்குது. ஏன்னா மீன வீட்டுல தான் சனி இருக்காரு. அப்ப அந்த மீனத்தோட அதிபதியே பாருங்க தன்னுடைய 5ஆம் வீட்டுல வந்து உச்சபலத்தோட இருந்து வக்கர சனிய பாக்குறாரு. அப்ப அந்த குருவோட பார்வை பலன் இருக்கிறப்ப வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பயமும் பதட்டமும் வேண்டாம். அதே நேரத்துல பாருங்க அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்மத்துக்கு போறாரு. தன்னுடைய மீனத்துல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போறப்ப இந்த வக்கர சனிக்கு வந்து குருவோட பார்வை கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 42 நாட்கள் இருக்கும். இந்த வக்கர சனி காலங்கள்ல மேசம் முதல் மீன வரைக்கும் உள்ள ராசியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே பாருங்க என்னென்ன நன்மைகள் நடக்கிறது, எந்த விஷயத்துல நம்ம வந்து கவனமா இருக்கணும், எதை எந்த காரியத்தை நம்ம தள்ளி போடணும், எந்த இதை உடனே முடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு வந்து பயனுள்ள தகவலை சொல்றதுக்காண்டி என்னுடன் வந்து இணைந்திருக்கிறது பாருங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து உங்களுக்கு என்ன செய்ய போறார், என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலை 27 உங்களுடைய மறக்க முடியாத ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. இந்த 27லிருந்து நம்முடைய தனுசு ராசி நேயர்களுக்கு குருவுடைய பார்வை வக்ரம் பெற்ற சனி பகவானை பார்க்கும் வரையும் இதுதான் முதல் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் சார் சொன்னீங்கல்ல வக்கரம் பெற்ற சனி பகவான் அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார்னு சொன்னீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா? அவர் குருவோடைய பார்வையில் இருக்கிற தண்ணியும் உங்களுடைய ராசின் அதிபதியான குருவோடைய பார்வையில் இருக்கிற தண்ணியும் வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களாக பல நபர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு உங்களுடைய பாதையை நீங்கள் தேடிக்கிருக்கீங்க. உங்களுடைய மனசில் அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ கவலைகள், அவ்வளோ அழுத்தங்கள் இருக்குது. ஸோ அந்த அழுத்தங்கள் எப்படா சரியாகும்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறார். கஷ்டங்கள், கவலைகள் தனுசு ராசிக்கு பஞ்சமே கிடையாது. இந்த கஷ்டமும் கவலையும் ஏன் வந்துச்சு நல்லா யோசிச்சு பாருங்க. உறுதியாக நம்ம வீடியோ பார்க்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு தெரியும் இந்த கஷ்டமும் கவலையும் ஏன் வந்துச்சுன்னா பிறரை பற்றி யோசித்து கூட இருக்கவர்களுக்கு நல்லது செய்யணும் நினச்சி தான் உங்களுக்கு கஷ்டமும் கவலையும் வந்ததுங்கிறது உண்மை. அப்போ இனிமே நமக்காக வாழணும் ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா?
அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் வக்ரம் பெற்ற சனி பகவான் உறுதிப்படுத்தப்படும். 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 3ஆம் இடத்ததிபதியான சனி பகவான் 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்ந்து எல்லா விதமான தடுமாற்றத்தை தூக்கி வச்சுட்டு எல்லா விதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறது உண்மை. வேலையில இடமாற்ற வேணும்னு காத்திருக்கிற நம்முடைய நேயர்களுக்கு உங்களுக்கு உறுதியாக வேலையில இடமாற்றம் உண்டு. சார், இடமாற்றம்னா ஏதாவது சிக்கலான இடத்துக்கு போய் வேலையில் போய் உட்காந்துட போகிறோமா, ஏதாவது சிரமம் வந்துடுமா? கிடையவே கிடையாது. உங்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, இவ்வளவு நாள் நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கல. ஆனால் இப்போ உங்களுடைய அங்கீகாரத்தை உங்களுடைய மேல் அதிகாரிகள் புரிந்து கொண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்து ஒரு ப்ரொமோஷனுடன் உங்களுக்கு இடமாற்றத்தை உறுதியாக கொடுப்பார். அதில் பயப்படவே தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. சரியா? அதனால் அக்டோபர் 31க்குள்ளே கிட்டத்தட்ட உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய தசா புத்தி ஓடிச்சுன்னா, அல்லது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருந்தார்னா உறுதியாக உங்களுக்கு வேலையில் உங்கள் 100% ப்ரமோஷன் உண்டு. கவலைப்பட தேவையில்லை. சரியா? மேலும் பார்த்திங்கன்னா இந்த 42 நாட்கள் இந்த கத்தியை தீட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கூர்மையாக்குறதுக்கு பதம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறாரு சனி பகவான், உங்களை மீண்டும் புரிய வைக்க போகிறார், உங்களை தெளிவுபடுத்த போகிறார். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கவனத்தை உங்களுக்கு ஒரு நிலை நிறுத்த போகிறார். கஷ்டத்தை தூக்கி வச்சுட்டு வேலையில் கவனம் செலுத்து, உன் தொழிலில் நீ கவனம் செலுத்துங்கிறத உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுறேன். வீடு கட்ட மட்டும் முயற்சி எடுத்தீங்கன்னா, அல்லது வீடு வாங்க மட்டும் முயற்சி எடுத்தீங்கன்னா, தயவு செய்து அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. அந்த 42 நாட்கள் அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 11 வரையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. இதே போன்று இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அத்தனை விதமான செயல்பாடுகளும் சனி பகவான் வக்கரம் பெற்று இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவனம், என்னென்ன விஷயங்கள் நன்மை அடைய போகிறீங்கிறத நம்ம சங்கேஸ்வரி அக்கா தெளிவாக சொல்லுவாங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பாருங்க, வேலையில் இடமாற்றம் இருக்கு. அதுவும் பாருங்க, ராசி அதிபதியும் சுகாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உச்ச வீட்டில் இருக்காரு. அப்போ 8ஆம் வீடு அப்படிங்கிறது இவருக்கு பிடிக்காத வீடு கிடையாது, அவருக்கு பிடிச்ச ரொம்ப நட்பு வீடு தான். அப்போ தனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அங்கேயும் ரொம்ப சுகமாக தான் சொகுசாக தான் இருக்க போகிறீங்க. இதை தான் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு பாருங்க, குரு உச்சமாக இருந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அங்கே இருக்கக்கூடிய வக்கர சனியையும் பார்க்குறாரு. அவர் 2, 3 கூடையவர். இதனால பாருங்க, வருமானம் இன்னும் டபுள் மடங்காக பெருகக்கூடிய வாய்ப்போ இந்த வக்கர சனி காலங்களில் தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அப்போ அந்த நேரங்கள்ல தான் பாருங்க வீடு கிடக்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். அதே நேரங்களில் குருவாவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மேலே படுறதுனால சொத்துக்கள் வாங்கணும். நம்ம இது வரைக்கும் சொத்து வாங்காமல் இருக்கோமே, ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே பாருங்களேன் சுக்கிர தசை வந்துடும். அப்போ ஒரு 40 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் ஆடம்பரத்தில் அனுபவிச்சிங்கன்னா 40 வயசு கடந்து எல்லாத்தையும் இழக்கக்கூடிய சூழல் உருவாகிருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இழந்ததை மீண்டும் திரும்ப பெறும் காலமாக இந்த வக்கரச்சனி காலங்கள் இருக்கும். இன்னொன்று, உங்களுடைய குழந்தைகளை பற்றி சிந்தனைகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டங்கள் தான். அது பாருங்கள், அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசி அதிபதியே உங்களுடைய பாகிஸ்தானத்துக்கு அமர்றாரு. அப்போ அமர்றப்ப உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான குழந்தைகளுடைய ஸ்தானத்தை பார்வை போடுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கொடுக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு பயம் எடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பயத்தை குறைக்கும் விதமாகத்தான் இந்த வக்கர சனி காலங்கள் இருக்கும். 2, 3 கூடையவர் தான் உங்களுடைய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அவருடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படுது. அப்போ இந்த வக்கர சனி காலங்களில் இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதை எல்லாமே கரடுமுரடாக இருக்குது. இனிமேலாவது நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கலியுக தெய்வமான கந்த பெருமானை வியாழக்கிழமை காலையில் வழிபாடு செய்யணும்.
அவருக்கு பிடிச்சதே பாருங்க அபிஷேகம் தான். பாலாபிஷேகம் செய்துவிட்டு வேல்மாறல் அங்கேயே அமர்ந்து கண்கலங்கி நீங்க படித்து நியாயமான உங்களுடைய கோரிக்கையை வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் இந்த வக்கரசனி காலத்திலே மிக முன்னேற்றமானதாக இருக்கும். அன்பான அதிக ஆளுமை திறன் கொண்ட மகர ராசி நேர்களே, கடுமையான போராட்டம் அப்படின்னாலே பாருங்க இந்த மகர ராசிக்காரங்க தான். ஒருத்தர் போய் நேருக்கு போய் சண்டை போட்டாங்கன்னா இவங்க சண்டை போட மாட்டாங்க. இருவணி நான் வச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி மனசு நினச்சிக்கிட்டு அதை சமயோசித புத்தியால் பழி வாங்குற குணமை விட்டு இருக்கும். ஆனால் பாருங்க எதையும் வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் தன்னுடைய நிலம் மாறாமல் இருக்கக்கூடியதான் மகர ராசிக்காரங்க. ஏங்கன்னா செவ்வாய் அங்கே ரொம்ப உச்சமாக இருக்கார். அப்போ இதுவரைக்கும் அவங்க ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இப்போ அவர் பாருங்க வக்ரமாக போகிறாரு. அப்போ இதுவரைக்கும் தொழில் பற்றிய சிந்தனைகள் கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ தூரம் முதல் போட்டு எவ்வளவு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், ஆனால் பாருங்கள் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. நான் போட்ட முதலுக்கு எனக்கு எவ்வளவு லாபம் வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்க தான். ஆனால் இப்போ அதுக்கான காலங்கள் வந்துருச்சு. நீங்கள் ஒரு 10 ரூபா முதல்ல போட்டீங்கன்னா அதே 10 மடங்காக பெருகி அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ உங்கள் ராசி இருக்குது. சனி பகவான் வக்கரமாக இருந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிற அவருடைய ராசி தானே, சாதாரணமாக கொடுக்க மாட்டார். உங்களுடைய உழைப்பையும் கடுமையான அந்த போராட்ட மனப்பான்மையும் கண்டு இப்போ உங்களுக்கு கொடுக்குற தயாராக இருக்கார். அதே நேரங்களில் பாருங்கள் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச குருவானவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர சனியை பார்க்குறாரு. அப்போ 2 காம்பினேஷன் சரியாக இருக்கனால தான் நீங்கள் அதிகமாக முயற்சிகள் இன்னும் கடுமையாக இருப்பீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அங்கே இது வரைக்கும் வேலையாட்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் மகர ராசிக்காரர்களுக்கு பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அதனால் வேலைக்கு வரக்கூடியவங்களே இவங்க சரியான முறையில் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வேலையாட்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அந்த பிரச்சனைகள் சரியாகி நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இப்போ என்கிட்ட ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதே பாருங்க ஒரு 70 பேராக மாறக்கூடிய அமைப்பில் உங்களுடைய தொழிலானது முன்னேறக்கூடிய அமைப்பில் தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ இருக்குது. 7ஆம் இடத்துல கூடிய உச்ச குருவானவர் தன்னுடைய பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இப்போ திருமண பாக்கியம் முதல்ல கூடி வந்துடும். அதே நேரத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பாருங்க தாரதோஷ அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு 30 வயசுக்கு உள்ளே கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா தாரதோஷத்தை ரொம்ப கடுமையாக கொடுத்துரும். ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ஒரு 35-40 வயசு வரைக்கும் ராகுதசை. அப்போ ராகுதசையில் கல்யாணம் முடிச்சு சரியான அந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியாமல் தடுமாறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு 2ஆம் திருமணத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வக்கரச்சனி காலங்களில் ஒரு அழகான ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கு இந்த வக்கரச்சனியுமே தயாராக இருக்கிறார். இனிமேலும் அரிய கருத்துக்களை சொல்றதுக்காக நம்ம அருமை சகோதரர் டி.சி. சுந்தரபாண்டி ரொம்ப தெளிவாக சொல்வார். அதாவது அக்கா சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம் மகர ராசி. இந்த 10ஆம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கர்மாவை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அமைஞ்சிடும். அப்போ ஒரு மகர ராசிக்காரங்க ஒரு வீட்லேயோ ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது எங்கே இருந்து நீங்கள் செயல்பட்டாச்சு நல்லா பாருங்களேன். ஒரு இரும்பு இருக்குன்னா காந்தத்தை வச்சோம்னா என்ன ஆகும், அப்படியே ஜம்முன்னு அப்படியே இரும்பு காந்தத்தில் ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிற இடத்துல நல்லதெல்லாம் மற்றவங்களுக்கு, அவங்களுடைய கெட்டதெல்லாம் உங்களுக்கு. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிரபஞ்சம் இப்போ வரையுமே மகராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் பல நபர்களுடைய செயல்பாடுகளுக்கு, அதாவது கூட இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஏதாவது உதவி செஞ்சே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் கடந்த ஒரு 7.5 வருட காலமாக எல்லா விதமான ஏழ்றைகளையும் சந்தித்து, எல்லா விதமான ஏமாற்றங்களை சந்தித்து, இப்போது கொஞ்சமாவது மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உறுதியாக வரப்போகுது. உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்றமர்ந்து உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு வக்ரம் பெற்ற சனி பகவான் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனால
குதூகலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு. அப்படி ஜாக் பாட் அப்படிம்போம்ல, உண்மையிலே ஜாக் பாட் உங்களுக்கு தான். எப்படி சார் ஜாக் பாட் சொல்கிறீங்க அப்படின்னா, சனி பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடத்தை குரு டைரக்டாக சனியை பார்க்குறாரு. சனி 9ஆம் இடத்தை பார்க்காரு வக்கரம் பெற்று. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வத்துடைய சக்தி கிடைக்க போகுது. பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எல்லாமே வரும். அவ்வளோ போராட்டம் வரும், அவ்வளோ பிரச்சனை வரும். உங்களை டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக பண்ணாமல் இன்டைரக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் 80-95% போகும்போது உங்களை அறியாமல் தோத்துட்டோன்னு நீ நினச்சப்ப நீ தோக்கலை, நீ வெற்றி பெறுவ, நீ தப்பு பண்ணலை, நீ நல்லவங்க அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தெய்வம் கை கொடுக்கும். உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வல்லமை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. உங்களுடைய லைஃப்பும் அதே மாதிரி ஒரு வல்லமை பெறக்கூடிய தன்மையில் கிரக நிலையை சூப்பராக இருக்குது. எப்படி சார் எங்கள் ராசியின் அதிபதியை அதில் வந்து இன்க்ளூடிங் பண்ணுறீங்கன்னா, 10ஆம் இடத்த அதிபதி, அதாவது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடத்த அதிபதி யார்? சனி பகவான். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் போய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். பல பேருடைய கர்மாவை நீ வாங்கு, பல பேருக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடு, கடைசியில் நான் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பேன். யார் உன்னை வீழ்த்த நினைச்சாங்களோ, யார் உன்னை அழிக்க நினைச்சாங்களோ அவங்களுக்கான ஒரு கர்மாவை கொடுத்துட்டு உன்னை அந்த இடத்துல நிற்க வைப்பேன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்களை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் இப்போ செயல்பட போகுது. எல்லா மாற்றங்களையும் சந்திக்க போகிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை நம்மளுடைய சனி பகவானுக்கு, வக்கரம் பெற்ற சனி பகவானுக்கு இருக்கும் வரை எல்லா விஷயத்திலும் ஏற்றம்தான். அப்போ இந்த 42 நாட்கள் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிசாரமாக போன பிறகு நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்குன்னா, 2 விஷயந்தான் என்னை பொறுத்தவரை. ஈஸியாக அன்புக்கு கட்டுப்பட்டுறீங்க. உங்களோட ஒரு வருத்தப்பட்டு சொன்னாலோ பாசமாக சொன்னாலோ கட்டுப்பட்டு ஏமாந்துறீங்க. அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ரத்தமே வந்தாலும் சரி, எதுக்கு ரத்தமே வந்தாலும் சரி, கண்டுக்கிறாமல் போயிருங்க. கவலைப்பட்டீங்கன்னா தான் உங்களை கஷ்டப்படுத்திடுவான் திரும்பியும். அதில் கவனம். புதிய காதல் விஷயங்களில் கவனமாக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க கீழே கமெண்ட் சொல்ல, சார் அது எப்படி சார் ரத்தமே வந்தாலும் போய் சொல்லுவீங்க. ரத்தம் கிடையாதுங்க, அவங்க நடிக்கிற விஷயத்தை ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது விஷயம். அதே போல் காதல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். காதலில் போய் சிக்கி தவிக்கக்கூடிய ராசியில் 5 பேரில் நீங்களும் மிகப்பெரிய அருமையானவர். அதனால் யாரையும் நம்பி ஏமாறாமல் இருந்தீங்கன்னா எல்லா விதமான மாற்றமும் உண்டு. நைட் நேரங்களில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக ட்ராவல் பண்ணுங்கள். வெளிநாடு பயணங்கள் உண்டு, ஆனால் பக்காவான டோட்டல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சு போனீங்கன்னா எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு. மகர ராசிக்கு உறுதுணையாக வக்கரம் பெற்ற சனி பகவான் எந்த பாதிப்பும் கொடுக்காம உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போவது யாருன்னா கருப்பை வந்து நிற்கான். நம்ம கருப்பசாமி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து காலத்தால் அழியாத காவியமாக உங்கள் கூட இருக்க போகிறாரு. யாரெல்லாம் கருப்பசாமி ஏற்கனவே கும்பிட்டுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கருப்பசாமியை குலதெய்வமாக நிற்கீங்களோ, யாரெல்லாம் கருப்பசாமியை இப்போ கும்பிட ரெடி ஆகிட்டீங்களோ, கீழே ஸ்ரீ கருப்பசுவாமியே போற்றி போற்றி போற்றின்னு உங்களுடைய வார்த்தைகளால் மனதார போடுங்க. மாற்றமும் ஏற்றமும் கருப்பன் உடனிருந்து உங்களுடைய காவல் தெய்வமாக காப்பாற்றுவார் என்பது நிதர்சனமான உண்மை. கும்ப ராசி என்பவர்களுக்கு ராசியின் அதிபதி 2ஆம் இடத்தில் வக்கரம் பெற்று அமர்கின்ற இந்த காலம் ஜூலை மாதம் 27 குறித்து வச்சுக்கோங்க. தலைவர்கள் தலைவிகளே, ராஜா ராணிகளே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். எல்லா விஷயத்திலும் ஏமாற்றம், ஒன்றல்ல இரண்டல்ல, எல்லா விஷயத்திலும் கடந்த ஒரு 5 வருட காலமாக எல்லா விஷயத்திலும் ஏமாற்றத்தை சந்தித்த நீங்கள் இனிமேல் எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய காலமாக ஜூலை 27 கிட்டத்தட்ட அக்டோபர் 31 காலை வரையும் கவலைப்படாமல் பயணம் செய்ய போகிறீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கும்பராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு.
இந்த சதய நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 வருடத்தில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க, நிறைய போராட்டம், சொல்லி மாளாது அப்படிமோ. இது மாதிரி நிறைய ஏமாற்றம், எல்லா விஷயத்தையும் சந்திச்சிட்டீங்க. இந்த வட்டம் சனி பகவான் உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்க போகிறார். உங்களுக்கு இப்போ இருக்க குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழப்பத்தை விட்டு வெளியே வரப்போறீங்க. ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயமாக 80-95% உண்டு உண்டு உண்டு. சின்னத்திரை, பெரிய திரை, கலைத்துறை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, பட்டரு அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்கள் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளை சாதனையாக காட்ட வேண்டும், தன்னுடைய திறமைகளை நிரூபிக்க வேண்டும் என்று பல திறமைகளை வைத்துக்கொண்டு திறமை இல்லாதவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்காங்களே மனசில் கவலையோடு நீங்கள் இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது, அப்பாயின்மெண்ட் நிறையா கிடைக்க போகுது. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கால் ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போகுது. சரியா? இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் நிறைய மாற்றத்தை கொடுப்பார். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது, அதே போல் பூர்வீக சொத்து கொடுப்பது, வெளிநாட்டு வேலை கொடுப்பது, லாபங்கள் அதிகமாக கொடுப்பது, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பது, உங்கள் மூலமாக அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பது அப்படின்னு நிறைய பிளஸ்ஸிங் வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் 30 நைட்டுக்குள்ளே நடக்க போகுது. அப்புறம் அக்டோபர் 31 அப்புறம் என்ன நடக்க போகுது? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதாவது குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு, வக்ரமற்ற சனி பகவானுக்கு அக்டோபர் 31 அப்புறம் கிடையாது. அப்போ அந்த குறிப்பிட்ட 42 நாட்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விதமான ஒரு அழுத்தத்தை கொடுத்து, என்ன விதமான பாசத்தை காட்டி, என்ன விதமான நாடகத்தை நடத்தி உங்களை ஏமாற்றுவதற்காக வரக்கூடிய ஒரு சூழ்ச்சியாளர்களை, ஒரு என்ன சொல்கிறேன்னா உறவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களை நம்பி ஏமாறாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது யாராச்சும் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அவசரப்பட்டு போய் நிற்காதீங்க. அவசரப்பட்டு போய் நின்னீங்கன்னா ஆபத்தில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது சொல்லுவான்ல, ஒரு படத்தில் நம்ம காமெடி சீன் ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? அவன் எல்லா பிரச்சனையும் பண்ணியிருப்பான், அவன் ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டை கூப்பிட்டுருப்பான், ஃப்ரெண்டு வருவார், கடைசியில் அவன் தப்பிச்சிடுவான், ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் உங்களை லாக் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உங்கள் கூட இருக்க உறவுகளே செஞ்சிடும். கவனமாக இருக்கணும். மாணவ செல்வங்கள் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும். கரெக்டாக கவனம் செலுத்தினா சூப்பராக இருக்கும். இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் இன்னும் மேலும் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறாரு, மேலும் என்னென்ன விஷயங்களை கவனம் அப்படிங்கிறத உணர்த்துறாங்கிறத நம்முடைய சங்கரேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க. நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி கும்ப ராசிக்காரர்களுக்கு பாருங்க, ராசி அதிபதி விரையாதிபதியும் அவர் தான். அவரே பாருங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க, இது வரைக்கும் வந்து வருமானம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்கள் முதல்ல உயர ஆரம்பிக்கும். இதே நேரத்தில் பாருங்க 2ஆம் அதிபதி பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ இந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்களேன், வேலை விஷயமாக வெளியூர் செல்வதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கடல் கடந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. 2ஆம் இடமும் பாருங்க நீர் ராசி தான். இந்த 2ஆம் அதிபதி இருக்கிற இடமும் பாருங்க நீர் ராசி தான். அப்போ தன்னுடைய உச்ச குருவாக இருந்து ஒரு கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்யறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாட்டு வர்த்தகம் மூலமாக அதிகமான லாபம் கிடைக்கும். நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாத்தியம்ங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக அதிகமாக நன்மைகள் அடைய போவது நீங்கள் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான், குரு தான். சரி, இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் நமக்கு 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு பார்வை இல்லையே அப்படிங்கிற ஒரு மனசு வருத்தம் உங்களுக்கு, அப்போ ஒரு தயக்கம் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்க, இந்த 2ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்றாரு. 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ இந்த நேரங்களில் சில வந்து தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு வந்து உதயமாகும். ஆனால் கொஞ்சம் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி வருவாங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பள்ளியில் படிக்கும் மாணவ செல்வங்கள் படிப்பில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அந்த நேரங்களில் வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தவறான ஒரு சேர்க்கை, ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப உங்களுக்கு உகந்ததாக இருக்குது. அப்போ நேரங்களில் ரொம்ப நீங்கள் வந்து அதே மாதிரி கும்பராசியை யாராவது குழந்தைங்க உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். என்னுடைய பிள்ளை யார்கிட்ட பழகுது, யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறத நடவடிக்கையில் கொஞ்சம் நீங்கள் வந்து அன்பாக நீங்கள் வந்து கண்காணிக்கணும். அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு வக்கரச்சனியால் அதிகமான லாபம் பெறணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை காமாட்சி, ஏன்னா காமாட்சி அம்மன் தான் சிவபெருமான் மாதிரியே பாருங்கள் தன்னுடைய நெற்றியில் நிலாப்பற சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் அன்னை காமாட்சியை வந்து திங்கக்கிழமை வந்து போய் வழிபாடு மனசார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் இந்த வக்கரச்சனி காலங்களில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. கண்களால் கவிதை பாடும் மீனராசி நேயர்களே, உங்களுடைய கண்களை பார்த்தாலே பாருங்கள் எல்லாத்துக்கும் ரசனைகள் இருக்கும். அந்த மாதிரி கண்களுக்கு சொந்தக்காரங்க இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்களில் சோகம் மட்டும்தான் தெரியுது. ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பாருங்கள் விரைச்சனி இப்போ இது வரைக்கும் நடந்தது. இப்போ பாருங்கள் சென்மத்தில் வந்து உட்காந்து எங்களை படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல வர கேது. எந்த வேலைக்கு போனாலும் அங்கே ஒரு முட்டுக்கடை போடுறதுக்குன்னு 2 பேர் இருக்காங்க. நான் என்ன செய்ய, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? தூக்கமே ரொம்ப நாளாச்சு போய் எந்த ஒரு முயற்சியும் தடையாகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தான் மீனராசியார் நீங்கள். ஆனால் இப்போ அந்த சனி வந்து வக்ரமாகிறார். உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து வக்ரமாகிறப்ப ராசிநாதன் வந்து உங்களுக்கு மிகவும் பிடிச்சமான பாருங்க 5ஆம் இடத்துல இன்னொரு நிகர் ராசியிலிருந்து உச்சமாகி தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்படி அந்த குருவோட பார்வை வந்து அந்த வக்கரச்சனி மேலே படுறப்ப தான் பாருங்க உங்களுக்கு உண்டான பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் வருமானம் இல்லாமல் இருக்க கூட வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் சொந்த பந்தங்க மத்தியில் இவங்க கருத்துக்கு வந்து எதுவுமே மதிப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களை விரும்பி வந்து உறவாடக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதே நேரங்களில் நிறைய பாருங்கள் நீங்கள் வந்து நண்பர்கள்ட்ட வந்து ரொம்ப வந்து இழந்திருப்பீங்க. நண்பர்கள்ட்ட நீங்கள் தான் வந்து அதிகமாக பாசமும் அன்பும் காட்டியிருப்பீங்க. ஏன்னா அன்புக்கு நீங்கள் வந்து அடிமையாகக்கூடியவங்க. யாராவது ஒருத்தவங்க அன்பு அவங்களோட பேசினா போதும், அப்படியே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. அப்படி உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை வச்சே உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. அது எல்லாம் பாருங்கள் இந்த வக்கரச்சனி காலங்களில் ஒரு தீர்வுக்கு வரும். 5ஆம் இடத்துல போய் ராசி அதிபதி உச்சமாகி உங்கள் ராசியை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்களை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய காலங்கள் தான் இந்த வக்கரச்சனி காலங்களில். இந்த நேரங்களில் குருவோட பார்வையும் இருக்குது. அப்போ எந்த ஒரு சுபகாரியம் நடப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மீனராசிகள் பிறந்தவங்களுக்கு நான் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கிறேன். நீர் ராசியில் கடல் கடந்து போகணும் அப்படி என்ன இருக்கிறவங்க அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா 30-31க்குள்ளே அது வந்து வெற்றிகரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே பாருங்க ராசி நாதனே போய் அக்டோபர் மாதம் 31க்கு மேலே பாருங்க உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான அதுவும் உங்கள் நட்பு வீடு தான். அங்கே போய் சிம்மத்தில் போய் அமர்றாரு. சிம்மத்தில் அமரக்கூடிய அந்த குரு பகவானுக்கு வந்து வக்கரசனியோட பார்வை வந்து இல்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா உங்கள் ராசிக்கு விரயத்தில் உட்கார்ந்து ராகு மேலே குரு பகவானுடைய பார்வை இருக்குது. அப்போ அந்த நேரங்களில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சுபகாரியம் செய்கிறப்ப ரொம்ப வந்து கவனமாக செய்யணும். நம்ம செய்யக்கூடிய சுபகாரியங்களில் பிரச்சனைகள் எழுப்புறதுக்குனே வந்து சில உங்களுடைய சொந்த பந்தங்களே வந்து குழப்பத்தை வந்து உண்டு பண்ணுவாங்க. நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவங்க, பொறாமப்படக்கூடியவங்க ரொம்ப அதிக அளவில் வந்து எப்படி நம்மளுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய இருக்கனால எந்த ஒரு சுபகாரியங்கள் நீங்கள் அக்டோபர் 31க்கு மேலே செஞ்சீங்கன்னா அதை கொஞ்சம் எளிமையான முறையில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இனிமேல் அந்த வக்கர சனி பயிற்சியால் வரக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி அருமை சகோதரர் உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லுவாங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் நம்மளுடைய மீனம். 11 ராசியை முடிச்சுட்டு 12ஆம் இடத்துக்கு வருவோம். அப்போ ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக ராசியின் அடிப்படையிலும் பொறுமையாளர்கள். பொதுவாகவே மீனம் என்றாலே பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக தான் சார் இருக்கும். ஆனால் பொறுமைன்னு சொல்லி கடைசியில் வறுமைன்னு தான் சார் வந்துருச்சு. இந்த 2022 ஆரம்பத்தில் இருந்து பல ஏமாற்றங்களையும் பல போராட்டங்களையும் பல கஷ்டங்களையும்
வேறு வழி இல்லாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கோம், உயிர் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு அதிகமாக கமெண்ட்ஸ் போடக்கூடிய நபர்கள் யாருன்னா ஒரு 5 ராசி. அதில் நீங்கள் முதன்மையான ராசி. அந்த அளவுக்கு கூட இருந்த உறவுகள் ஏமாற்றினாங்க, கூடவே பழகின நட்பு ஏமாற்றுச்சு, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுமே ஏமாற்று. ஸோ இவ்வளோ ஏமாற்றத்தையும் கடந்து இன்னும் நான் வாழ்வேன், பல பேரை வாழ வைப்பேன்கிற தன்னம்பிக்கையுடன் வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துருவாரு, ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா அக்டோபர் 30 வரையும் கவலைப்படாது. ஜூலை 27 முதல் அக்டோபர் 30 வரையும் உங்களுடைய எல்லா விதமான முயற்சிக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிரகங்கள் வலிமையாக கொடுக்கு. உங்களுடைய உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய நிலைமை, உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டக்கூடிய நிலைமை உங்களுக்கு உறுதியாக இந்த வக்கரம் பெற்ற சனி பகவானை உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் நிறைவேறப்படும். பிரியக்கூடிய நிலைமையில் இருந்த ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் கூட நீங்கள் சேரக்கூடிய எண்ணம் உங்களுக்கு இருந்தால் சேரக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் கொடுக்கும். வெளிநாடு, அக்கா சொன்ன மாதிரி வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறாந்தா அக்டோபர் 30க்குள்ளே முயற்சி பண்ணும். கட்டாயமாக வெளிநாடு போகலாம். அப்புறம் அக்டோபர் 31க்கு அப்புறம் போக முடியாதா? போகலாம், கொஞ்சம் தடுமாற்றம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்த குருவுடைய பார்வை, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானுடைய பார்வை அக்டோபர் 31 டிசம்பர் 11 வரையும் கிடையாது. அதான் வக்கரம் பெற்ற சனி பகவானை பார்க்குற கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஏதாவது சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்க அல்லது தனிப்பட்ட முறை தொழில் பண்ணுறீங்கன்னா உங்கள் தொழிலில் முழு கவனம் கட்டாயமாக வேணும். யாரையும் நம்பி முழுசாக ஏமாறக்கூடாது. புதிய உறவு, புதிய நட்பு, புதிய காதல் ரிஜெக்டட் அப்படின்னு வச்சிடணும். கிட்டத்தட்ட 42 நாள் அந்த ஒரு ஸ்வீட்டை பார்த்தோன்னே எப்படி எறும்புகளும் மற்ற விஷயங்களும் தேடி வருமோ அதே மாதிரி தான் உங்களை தேடி நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் ரெடியாகும். அதிலேருந்து தப்பிச்சுக்கணும். இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழணும், ஏமாந்ததெல்லாம் போதும்னு சொல்கிறக்காண்டி கவனங்கிற சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இதை சரியாக பயன்படுத்திட்டு நம்முடைய அன்பு நேயர்கள் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கணும், நல்ல மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னு நானும் நினைக்கேன். அப்போ அக்காவும் நினைக்காங்க. அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சிவ ஆலயங்களை சென்று அப்பனையும் அம்மாவையும் வழிபாடு செய்து நீங்கள் தான் எங்களுக்கு உறுதுணை வழி நின்னீங்கன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் உறுதியாக உண்டு. நீங்கள் நினைக்கிற விஷயங்களை நினச்ச மாதிரி முடித்து வெற்றி பெறுவீங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நாங்கள் சொன்ன கருத்துக்கள் நம்முடைய சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 அதிகாலை வரையும் நடக்கப் போகின்ற சனி வக்கர பயிற்சி காலங்களில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் கோச்சார ரீதியான பொது பலன். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் 20-30% மாற்றங்களை ஏற்படுத்துவார் நம்முடைய வக்கரம் பெற்ற சனி பகவான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த நாள், மாதம், வருடம், பிறந்த ஊர் இதெல்லாம் கணக்கிட்டு பிறந்த நாடு மெயினாக அதையும் சேர்த்துக்குவோம். ஸோ அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஸோ எங்களுடைய விஷயங்களில் ஜோதிட ரீதியாக நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய கீழே வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கீழே நம்பர் போட்டிருப்பாங்க, எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு துல்லியமாக நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.